ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். இன்றைக்கி ஒரு அபூர்வமான மலர் பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிற இந்த பூ பிரம்ம கமலம்ங்க. இந்த பூ நைட்டில் மட்டும்தான் பூக்கும். இந்த செடி வச்சு 1.5 வருஷம் கழிச்சு தான் இந்த பூ பூக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் 10 பூ பூத்து இருந்தது. ஒயிட்டு அப்படி ஒரு ஒயிட்டுங்க. இதுக்கு மேலே ஒரு ஒயிட் இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு வெள்ளையாக அவ்வளோ ஒரு பியூராக இருந்தது. இந்த செடி இலையிலிருந்தே வளர்ந்துருங்க. ஒரு இலை இத்தினோண்டு கிள்ளி வச்சோம் அப்படின்னா அதிலிருந்தே இந்த செடி நல்லா வளர்ந்துக்கும். இது ஒரு கள்ளி செடி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அப்படி இல்லைங்க. இது ஆன்மீகத்து கூட ரொம்ப தொடர்புடைய ஒரு செடி. இந்த பூ ஹிமாலயாஸில் ரொம்ப அதிகமாக பூக்குது. இந்த கேதார்நாத், பத்ரிநாத் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த பூ ஒரு புனித மலராக பார்க்குறாங்க. இதுதான் இந்த பூவுடைய மொக்குங்க. இந்த மொக்கு நாளைக்கு பூத்துரும். இந்த செடிக்கு பல பெயர்கள் இருக்குதுங்க. நிஷகாந்தின்னு சொல்லுவாங்க, இரவுகளின் ராணி, நைட் குயின், கிங் ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேரில் இது சொல்கிறாங்க. ஆந்திராவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு இந்த செடி வளர்க்குறாங்க. இந்த செடியில் பூ பூத்த உடனே தேங்காயை உடைச்சி நம்ம சாமிக்கு தீபாராதனை காட்டுற மாதிரியே இந்த பூவுக்கும் காட்டுறாங்க. எங்கள் அப்பாவும் அப்படிதாங்க. இந்த செடியில் ஒரு 10 பூ பூத்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இது ஒரு 3 மணி நேரம் தான் இந்த பூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கிரும். இந்த பூவெல்லாம் பாருங்கள், முந்தா நேற்று பூத்தது. இதெல்லாம் நாங்கள் பறிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம் செடியிலேயே. இது அப்படியே எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த செடி ஒரு ரேர் பிளான்ட்டாக நினைக்கிறோங்க. இந்த செடியில் சிட்டிக்குள்ளார இதனோட ஒரு இலை இத்தினூண்டு ஒரு லீஃப் மட்டும் 200 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியறதெல்லாம் விபூதிங்க. எங்கள் அப்பாவுக்கு பக்தி ஓவராகி செடிக்கு அப்படியே விபூதி அடிச்சு விட்டுட்டாரு. இந்த பூவினுடைய அமைப்பு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, விஷ்ணுவோடைய தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா அப்படியே பிரம்மா படுத்திருக்கிற மாதிரியும், அவரை சுற்றி ஒரு பாம்பு படம் எடுத்திருக்கிற மாதிரியும், அவங்கள சுற்றி கீழே அந்த 30 முக்கோடி தேவர்களும் நிற்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த போலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 30 முக்கோடி தேவர்களும் இருக்கிற மாதிரி ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. செம்ம மனமாக இருக்குது. நாங்கள் எல்லா பூவும் பறிச்சிட்டோம். 2 பூ மட்டும் இப்போ செடியில் விட்டுட்டு மீதி எல்லாமே பறிச்சிட்டோம். இது கிட்டத்தட்ட ஒரு கொடி வகை மாதிரிங்க. எவ்வளோ மேலே அப்படி போயிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நான் இனி வளராது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வெட்டி விட்டுறலான்னு நினச்சேன். ஆனால் அதிலிருந்தும் ஒரு 2 மொக்கு வந்திருக்கு. இந்த மொக்கெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவ்வளோ ஹைட்டில் இது வந்திருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மொக்கும் நாளைக்கு பூத்துரும். இந்த இலை தாங்க, இந்த இலையில ஒரு இத்தூண்டு இலையை கட் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே போதும். அதிலிருந்து வளர்ந்தது தான் இவ்வளோ பெரிய செடி எங்களுக்கு. இதனோட மொக்கு எப்படி வருது பாருங்கள். இந்த செடியோட இந்த கணுவு இருக்குது இல்லைங்களா, இதிலிருந்து தான் ஒவ்வொரு மொக்கும் வருது. நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது காட்டுறேன் பாருங்கள். இதுதான் 2வது நாள் இந்த மொக்கு இதெல்லாம் பூக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5-6 நாள் ஆகுங்க. இந்த செடி ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நிழல்லையே வச்சு அதுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ பாருங்கள், 10 பூ பூத்துருக்கு. அதுக்கு எங்கள் அப்பா தேங்காய் உடைச்சி தீபாராதனையெல்லாம் காட்டி கொஞ்சம் ஸ்வீட்ஸும் வைப்பார். பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. இது இன்னமும் நல்லா பெருசாகுங்க. இப்போ மணி 10 தான் ஆகுது. ஆனால் ஒரு 12 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பார்க்கும்போது தாமரை பூவை விட நல்லா பெருசாக இருக்கும். இது இன்னும் முழுசாக பூக்கலை, இன்னும் நல்லா பெருசாக விரியும். செடி அடிக்கடி பூக்காதுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். ஆனால் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பூத்தாலும் நம்மளோட மனசுக்கு அவ்வளோ ப்ளசன்ட்டிங்காக இருக்கும். நாங்கள் பொறிச்சிட்டு வந்த 10 பூவும் பாருங்கள், எங்கள் ரூமில் சாமி ரூமில் வச்சுட்டோம். நாங்கள் அப்படியே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கும்போது வீட்டுக்குள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது.
எப்பயுமே கோவிலில் கொடுத்துருவோம். ஆனால் நம்ம நைட்டு 10 மணிக்கெல்லாம் எந்த கோவிலும் திறந்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அதனால வந்து நாங்கள் இங்கேயே சாமி ரூம்லேயே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்குமாம்மா. ஆக்சுவலாக செடியிலேயே விட்டுட்டோம் அப்படின்னா அது மூடிரும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்த நாள் எடுத்து கோவிலுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பூக்கும் பொழுது ஒரு பூ எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் மனம்னா மனம் அப்படி ஒரு மனங்க, செம்மையாக இருக்குது. இந்த ஆன்மீகத்துக்கு கூட இந்த பூவை வந்து கனெக்ட் பண்ணி சொல்லும் போதே வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து இந்த மனத்தை வச்சு கூட சொல்லலாம். ஏன்னா இதனோட மனம் வந்து நம்மளோட மைண்டுக்கு அவ்வளோ ப்ளசன்ட்டிங்காக இருக்குது. நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுடைய மூச்சு அப்படியே இழுத்து விடுவோம் இல்லையா ஆழமாக, அந்த மாதிரி இதனோட மனம் வந்து அவ்வளோ ஒரு டீப்பாக நம்மளுக்கு ஒரு ப்ளசன்ட்டிங்கான ஒரு மைண்ட்ஃபுல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த செடியை பற்றி உங்களுக்கும் இன்னமும் நிறைய தகவல் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.